ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வந்துருச்சு. காரணம் என்னென்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்துட்டு சாண்ட்ரா வந்து ரொம்ப அப்படியே அழுதுருப்பாங்க. காரணம் வியானா வந்துட்டு அப்படியே பேச்சுவாக்கில் வந்துட்டு எப்படியோ வந்து பிளான் பண்ணி கமருதினியும் விஜய் பார்வதியும் வெளியே அமிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே வினோதும் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அவங்க 2 பேரில் 3 பேரை பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்கன்ற மாதிரி சொன்னதாக வந்துட்டு சொல்கிறாங்க. நான் அதை பார்க்கவே இல்லை. பட் ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள் இங்கே வருது. ஸோ வியானா வந்து பேசிட்டு செம்ம கலாச்சிருக்காங்க போல இருக்குது. நிறைய விஷயங்கள் அவங்க இது மட்டும் கிடையாது, எவில்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்க கேமருக்கே கேம் கொக்கா, இதுதான் வந்து என்னது சாண்ட்ரா தான் அந்த அக்கா, அப்புறமா என்னென்னமோ பேசி கலாச்சாங்க. கேடிக்கெல்லாம் கேடி பாட்டு பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. சரிங்களா? அப்போயே வந்துட்டு ஒரு விஷயம் வேறு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து எப்படின்னா, அதாவது இவங்க சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, நான் வந்து எப்படின்னா நிற்கன்னா நிற்பேன், ஒருத்தவங்களுக்காக அடிக்கணும்னா அடிப்பேன், அந்த மாதிரி ஆள் தான் நான் சொல்லும்போது அவங்க சிரிச்சிருப்பாங்க. எனக்கு தெரியுது, நின்ன சொல்ல வர தெரியுது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து அரோரா கிட்ட வந்து சொல்லி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ளே வருவாங்க. இப்போ வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஸ்டாப் ஆகிடுவாங்க டக்குன்னு. நானே யோசிச்சு என்னடா இது எதுக்கு ஸ்டாப் ஆகிறாங்க ஒன்றும் புரியலன்னு. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அரோரா வந்துட்டு வியானா சொன்னதுக்காக அழுதாங்க அப்படின்னு இருப்பாங்க. என்னடா இது ஒரு இதுவாக இருக்க, மொத்தமாக சொல்ல வேண்டியதுனா அப்படின்னா சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சபரி வந்து பேசும்போது இவங்க பார்த்துருப்பாங்க, ஓ இதை தான் செய்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு, அதான் சபரி உங்களுக்காகலாம் நின்னாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் போயிருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. பட் ஆனால் இப்போ வந்து வியானா கிட்ட வந்து சொல்லி அதை வந்து ஒரு மாதிரி காண்டா வராங்க. என்னென்னா, ஆக்சுவலாக அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சாண்ட்ராக்கு அகென்ஸ்டாக நின்றவங்க ஒரு காலத்தில். நான் அவங்க கூட இருந்தவன். ஆனால் நான் அங்கே போய் நிற்கிறேன், என்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்கிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே மறைக்கிறாங்க. அகென்ஸ்டாக இருந்தவங்களும் இப்போ வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. இது எப்படி இது ஆக்சுவலாக வந்து பிரஜன் வந்துட்டு போன டைமு என்கிட்ட அவங்க எவ்வளோ விஷயங்கள் வந்து சண்டை போட்டிருக்காங்க. இது வரைக்கும் அதுக்கு ஒரு க்ளோஸர் கொடுக்கவே இல்லை. நான் சரி போனால் போதும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது வியானா அழகாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு கேம் விளாண்டுருக்காங்க, அது உங்களுக்கு தெரிய மாட்டுது. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே ஒன்று நினச்சாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து பிரஜனே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவங்க உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க போல இருக்குது. இதை நீங்கள் வெளியே போனால் உங்களுக்கு தெரியும் அப்படின்போது திவ்யா வந்து என்ன திரும்ப வந்துட்டு, இல்லை யார் கூட க்ளோஸாக இருந்தாங்க அவங்கக்கிட்ட சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ யார் அகெயின்ஸ்டாக உங்களுக்கு கூட இருந்தாங்களோ அவங்களும் இப்போ சுற்றி இருக்காங்க, அவங்கக்கிட்ட நல்லா ஓப்பனாக பேசுகிறீங்க, என்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன அப்படின்போது திரும்பவும் வந்து வியானா வந்து இதெல்லாம் வந்து அவங்களோட கேமுங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, நீங்கள் வெளியே போனால் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஆர்ன்ற மேட்டரும் வெளியே வருது. என்னென்னா, திவ்யாவுக்கு பற்றின வெளியில் வந்துட்டு பயங்கரமான பிஆர் ஓட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பரவலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது உண்மையாக ரூமர்ஸான்ற விஷயங்கள் தெரியாது. ஆனால் ஓட்டு தாறுமாறாக வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யாவுக்கு பிஆர் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணன் வந்தப்போ கூட ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பா இதை பற்றி மறைமுகமாக. ஸோ இப்போ வந்துட்டு வியானா வந்து அதை பற்றி சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உள்ள ஒரு 200% போடுறீங்க, அதே மாதிரி உங்களுக்காக வெளியே ஒரு 200% போட்டுட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது, ஏன்னா டீம் வந்து இதை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க அப்படி சைலண்ட்டாக இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க. ஏன் அது என்ன வெளியில் 200% கேட்கணும்ல, ஏன் கேட்கல அது தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மாறி வந்துட்டு சாண்ட்ராவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்துட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த நடிப்பு அப்படின்ற விஷயங்கள் வெளியில் போயிட்டு இருந்தது அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக அவங்க ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. இப்போது வியானா சொன்ன உடனே அவங்களுக்கு இப்போது ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்குது. விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பாட்டம் லைன் வர வேண்டியது இருக்குது. அப்போ என்ன நடக்க போகுது தெரியலன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.